மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மாநிலங்களவையில் பேசிய கமல்ஹாசன் தனது கன்னி பேச்சில் தமிழ் மொழி கற்றால் யாசகம் கூட கிடைக்காது என்றும், தமிழன் யாசகம் எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் யாசகத்தை ஏற்கவே மாட்டான் என்றும் மத்திய நிதியமைச்சரை குறிப்பிட்டு பேசினார். பெரியாரின் கூற்றையே நிதியமைச்சர் மேற்கோள் காட்டியதாகவும், அவருடைய சொந்த கருத்து அல்ல எனவும் கமல் பேச்சுக்கு நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்துள்ளார். He says, and I quote, and this was published in a magazine called Vidudalai on 27th November 1943. What does he say? And I will give you a brief translation afterwards. He says, Tamil padithal pichai kuda kadakadu. That one line is enough, sir, but I will read the passage. What does it mean? If you learn Tamil, even bhiksha, meaning nobody, a beggar cannot also survive. You won't get even alms, meaning you won't even get anyone giving you dhan. Tamil padithal pichai kuda kadakadu. Tamil padithadu pichai edupadai thavira வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு, இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். He says that. பிரிய சகோதரி பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் இசைவாடி வந்த அந்த மாமனிதர் இசைமேதை தியாகராஜன். அவர் பிக்ஷா பாத்திரத்திலிருந்து எடுத்த சில்லறைகள் நவீன காலத்திற்கு உதவாது என்று தெரிந்தவர்கள் நீங்கள். நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான். அது காற்றோடு போய் பல ஆண்டுகளாகிவிட்டன. அதன் பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றப்பட்டது. பிச்சை குவளை பெரும் உண்டியலானது. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய், தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. Please conclude. உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன். கருணையுடன் நீங்களே ஏற்பீர். உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். பகுத்தறிந்த தமிழ்ச்சித்தன் கூற்று இது. வினை உம்மை சுடுக, என்றும் எங்கள் நாடு நீடூழி வாழும். வினை உம்மை சுடுக, ஓட்டப்பம் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். இதனிடையே கமல்ஹாசனின் பேச்சுக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ் மொழி குறித்த தந்தை பெரியாரின் கூற்றையே நிர்மலா சீதாராமன் மேற்கோள் காட்டியதாகவும், அது அவருடைய சொந்த கருத்து அல்ல எனவும் கூறப்பட்டுள்ளது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.